அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை இடக்கை. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். இது 2018 வெளிவந்திருக்கு. தேசாந்திரி பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரசன், அவரை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கேரக்டரை பற்றியும் இவர் சொல்கிறாரு. அதில் அந்த அரசர் கீழே நிறையா பேர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க யாருக்குமே நீதி கிடைக்கவே இல்லை. அவங்கள பற்றியான கதை தான் இந்த இடக்கை. ஒரு கேரக்டரையும் சொல்கிறப்ப, அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்குறப்ப நமக்குலாம் அப்படியே மனசு உடஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அதாவது இந்த நாவல் அவர் ஒரு அவுரங்கசீப், அந்த அரசருடைய கடைசி காலகட்டத்தில் தான் நாவல் ஆகுது. அப்படி அவர் ஒரு அந்தப்புறத்தில் படுத்து அவர் யோசிக்கிறார், அவர் வாழ்க்கையில் செஞ்சது எல்லாத்தையும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பணிப்பெண் அவர் ஒரு 10 வயசு இருக்கிறப்ப அந்த பணிப்பெண் அவரை பார்த்து கேட்குது, நீங்கள் தான் அடுத்து வர அந்த அரசனா இந்த நாட்டுக்கு? ஆமாம். உங்களால் எல்லாமே செய்ய முடியுமா? எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு எல்லாமே முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி வாங்க அப்படின்ட்டு நந்தவனத்துக்கு கூட்டுன்னு போயிட்டு ஒரு பூ ஒன்று உதிர்ந்து கிடக்கும், பவளமல்லி. அதை ஒன்று எடுத்து அவர் அந்த மரத்தில் ஒட்ட சொல்லுவார். அவர் இதானா விஷயம் அப்படின்ட்டு மேலே ஏறி வச்சிட்டு வருவார். டக்குன்னு கீழே வந்துடும். மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஒட்டுவார். ஆனால் அது ஒட்டவே ஒட்டாது. இதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்த உடனே அந்த பெண்ணையே யானை காலில் மிதிப்பட்டு அந்த பெண்ணை சாவடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு அப்போ சொல்லும் என்னென்னா, மக்களுக்கு எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது, எல்லாமே முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இயற்கை ஒரு புதுமையான ஒன்று, அதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லும். இதை அவர் அவருடைய 88வது வயசில் தான் புரிஞ்சுப்பார் அப்படின்னு. இதை மாதிரி அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு கேரக்டரை பற்றியும் சொல்லிகிட்டே வருவாங்க அந்த நாவலில். படிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு. அப்பா இவ்வளோவா அப்படின்னு நம்ம பிரமிச்சு போகிற அளவுக்கு அந்த நாவல் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும் அந்த நாவலை. அவர் கற்பனை, ஆசிரியருடைய கற்பனை, அவருடைய டேலண்ட்லாம் சொல்லவே முடியாது. நான் அவ்வளோ ரசித்து படித்தேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் இந்த நூலை வாங்கி வாசிங்க. இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும்